புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று கொள்கை முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுகின்றது. மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக சகோதரி காளியம்மாள் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா செந்தமிழன் சீமான் அவர்கள் இங்கு உங்கள் மத்தியிலே போட்டியாளராக நிறுத்தி இருக்கின்றார். இதுவரையிலும் நடந்த தேர்தலிலே இந்த தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாகும். என்ன மாற்றம் என்று கேட்டால், சாராயம் வேண்டும், சாராயத்தை விற்க வேண்டும், சாராயத்தை வைத்துத்தான் அரசை நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களுக்கும், சாராயம் கூடாது, சாராயத்தை விற்பனை செய்யக்கூடாது, எம் நாட்டு குடிமக்கள் இளைஞர்கள் எல்லாம் சாராயத்தினால் கெட்டுப் போகின்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது, அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தேர்தலிலே இன்றைக்கு நாம் போட்டியிடுகின்றோம். இந்த சாராயத்தை முற்று முதலுமாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் மைக் சின்னத்திலே காளியம்மாள் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் வாக்களிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த நாட்டினுடைய உயர்வுக்கு உரிய வாக்காக ஒவ்வொரு நாளும் திகழும். நீங்கள் இதுவரையிலும் தேர்வு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் என்ன செய்திருப்பார்கள்? உங்களை வந்து பார்த்திருக்க கூட மாட்டார்கள். தேர்தல் காலங்களிலே வாக்கு சேகரிக்க மட்டும்தான் அவர்கள் வருவார்கள். மற்ற நாட்களிலே அவர்கள் வருவதே கிடையாது. நீங்கள் அவர்களை பார்த்திருக்கவே முடியாது. ஆனால் காளியம்மாள் அவர்களை நீங்கள் தேர்வு செய்தால் நீங்கள் அவருடைய இல்லம் தேடி சென்று கேட்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அவர் உங்களுடைய இல்லம் தேடி வந்து உங்களுடைய குறைகள் என்ன என்று கேட்கக்கூடிய பண்பும் படிப்பு மிக்கவர் காளியம்மாள் அவர்கள். அந்த காளியம்மாளுக்கு நீங்கள் மைக் சின்னத்திலே வாக்களித்தால் இந்த ஊரிலே ஒரு விவசாய கல்லூரி உருவாகும். இந்த ஊரிலே நீண்ட நாட்களாக விவசாய கல்லூரி இல்லை என்று சொல்லுகின்றார்கள். விவசாயத்தை சார்ந்த ஒரு கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் மைக் சின்னத்திலே வாக்களித்து காளியம்மாள் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக்க வேண்டும். நாமெல்லாம் விவசாயிகள். இந்த காவிரி ஆற்று நீரை கொண்டுத்தான் இங்கு நாம் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த காவிரி தண்ணீர் பாய்கின்ற பொழுது நெல் விளைந்தது, எள் விளைந்தது, கொள் விளைந்தது, திணை, சாமை, அவரை, துவரை விளைந்தது, கேழ்வரகு, கம்பு விளைந்தது. ஆனால் இந்த விளைச்சல் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அடிப்படை காரணம் என்ன? கர்நாடகாவிலிருந்து நமக்கு முறையாக பெற்றுத்தரக்கூடிய தண்ணீரை, அந்த விவசாயத்திற்குரிய தண்ணீரை இங்கு ஆளுகின்ற அரசுகள் பெற்றுத்தர மறுக்கின்றது. அவர்களுக்கு அந்த திராணி இல்லை. அங்கே கர்நாடகாவிலே காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆண்டாலும் சரி, நமக்கு காவிரி தண்ணீர் கொடுப்பதிலே அவர்கள் மறுப்பைத்தான் தெரிவிக்கின்றார்களே தவிர ஒருபோதும் காவிரி நீர் தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அந்த காவிரி நீர் இல்லாத காரணத்தினால் இங்கு நம்முடைய விவசாயம் பாழ்பட்டு போய்விட்டது. ஏதோ நிலத்தடி நீரை கொண்டு நாம் உற்பத்தி செய்கின்ற நெல் தானியங்களை விற்பனை செய்ய போகின்ற இடத்திலே நாம் அதை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகள் இல்லாமல் இருக்கின்றது. நெல் தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் காளியம்மாள் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே நீங்கள் வாக்களியுங்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் இதையெல்லாம் செய்திருக்கின்றார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஐயா மணிசங்கரையர் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். நாம் இந்த டிஎன்சி சொல்றோம் பாருங்க, நெல் கொள்முதல் நிலையம். இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போய் நெல்லை போடுவோம். ஒரு கிலோவுக்கு ₹1 அவன் கமிஷன் எடுக்கிறான். ஒரு 40 கிலோ பைக்கு ₹40 அவன் கமிஷன். அந்த ₹40 பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நெல்லோட அந்த தொகையே உங்களுக்கு பேங்க்ல ஏத்துறான். அந்த அளவிற்கு அழுத்தமான ஊழலை